டெல்லியில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது முதலமைச்சரிடம் பேசிய அம்சங்களை நமது செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் மத்திய அமைச்சர் பகிர்ந்து கொண்டார். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். சார், இன்றைக்கு தமிழக முதல்வரை சந்திச்சிருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்க? தமிழக முதல்வர்களை சந்தித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில திட்டங்கள் குறித்து அவருடைய பார்வைக்கு கொண்டு வந்தேன். அதில் குறிப்பாக குளச்சலில் வர்த்தக துறைமுகம் வர வேண்டும் என்பதை பற்றி மாண்புமிகு முதல்வர்களிடம் பேசினேன். அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவர்களும் கேட்டார்கள். அது குறித்து நான் சொன்னேன். முதல்வர் அவர்களும் மீனவர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் எந்த பிரச்சனையும் ஏற்படாத வகையில் கவனிக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆர்வமோடு கேட்டார்கள். நானும் அது குறித்து மத்திய அரசாங்கம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எடுத்து சொன்னேன். துறைமுகம் வருவதற்கான இடம் நிச்சயப்படுத்தப்பட்ட பின்பாகத்தான் யார் பாதிக்கப்படுவார்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அதிகமான அளவில் மீனவ சகோதரர்கள் பாதிக்காத வகையில் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட இடங்கள் கடலை நிரப்பி நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற விவரங்களை எல்லாம் சொன்னேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இது குறித்து நான் நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கொள்வேன். மீனவ சகோதரர்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படாத வகையில் நாம் கவனம் கொடுப்போம் என்பதை பற்றி சொன்னார்கள். மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பாக நான் நினைக்கின்றேன். அடுத்தது, தமிழகத்திலே ஒரு ரப்பர் ஆராய்ச்சி மையம் வர வேண்டும் என்கின்ற என்னுடைய கோரிக்கை அவர்கள் மத்தியிலே வைத்தேன். கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் தமிழீழம் சம்பந்தப்பட்ட கோரிக்கையும் வச்சிருக்காங்க. மத்திய அரசினுடைய நிலைப்பாடு இந்த பிரச்சனை குறித்து மாண்பு முதல்வர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுடைய கோரிக்கைகளில் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. நம்மை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் எந்த காரணத்தை கொண்டும் தமிழக மீனவர்களுக்கோ அல்லது தமிழகத்தினுடைய நலத்திற்கோ பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த கச்சத்தீவு விவகாரத்தை பற்றி கவனத்தில் கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ சார். தமிழக முதல்வர் அவர்களிடம் பல்வேறு விதமான விஷயங்கள் குறித்து பேசியதாகவும் இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாக இருந்ததாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் மனோஜ் பிரபாகர்.